ஹாய், குட் டு see you all after a long time. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ப்ரொஃபஷனுக்கு தேவையான பேசிக்கான ஸ்கில்ஸ் என்ன அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம நல்ல ஒரு விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நான் செய்கிறது ப்ரொஃபஷனா இல்லை வேலையா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும், இல்லை ஜாபா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஜாப் அப்படிங்கிறது எனக்கு ஒரு பே கிடைக்குது, எனக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்குது, அதனால் அந்த ஸ்கில்லை நான் கற்றுக்கிட்டு பண்ணுறேன், அவ்வளோதான். ப்ரொஃபஷன் அப்படின்னா ஆல்ரெடி என்கிட்ட அந்த ஸ்கில்ஸ் இருக்குது. ஸோ எனக்கு சூட்டபுளான ஸ்கில்ஸுக்கு அந்த வேலை எனக்கு செட் ஆகுது. ஸோ அதனால் நான் பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் ப்ரொஃபஷனாக இருக்கும். ஸோ உள்ளே இருக்கிறது மேட்ச் ஆனால் தான் ப்ரொஃபஷன், வெளியே இருக்கிறது அதை நான் கற்றுக்கிட்டு அப்படின்னா அது ஜாப் மாதிரி வரும். இந்த ரெண்டில் என்ன வேணால் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது அப் டு யூ ஆல். இதில் பேசிக்காக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்மளுடைய ப்ரொஃபஷனாக இருந்தாலும் சரி, ஜாபாக இருந்தாலும் சரி, இல்லை நம்மளுடைய பர்சனல் லைஃபாக இருந்தாலும் சரி, பேசிக்காக ஒரு சில எக்ஸிக்யூட்டிவ் ஸ்கில்ஸ்னு சொல்லுவாங்க, எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷனிங் ஸ்கில்ஸ்னு சொல்லுவாங்க, இஎஃப் ஸ்கில்ஸ்னு சொல்லுவாங்க. ஒரு 8 இஎஃப் ஸ்கில்ஸ் இருக்குது. அது நமக்கு மேட்ச் ஆகணும். அது மேட்ச் ஆச்சு அப்படின்னா நம்ம இருக்கிற இடத்துல நம்மளால் இருக்க முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் அப்படின்னா நம்மளோட ஓன் ஹாப்பினஸ், நான் சந்தோஷமாக இருக்க முடியும், மற்றவங்களை யாரையும் தொந்தரவு செய்யாமல். அதை பற்றி தான் நம்ம கொஞ்சம் ப்ரீஃபாக நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். சிலிகான் வேலியில் ஒரு இந்தியனை கூப்பிட்டு, அந்த இந்தியன் ஃபேமிலியை கூப்பிட்டு ஒரு விருந்து ஒன்று ஏற்பாடு பண்ணுறாங்க. ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டில் ஒரு டின்னர் ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இவர் ஃபேமிலியோட ரெடியாகி அந்த டின்னருக்கு போயிருக்காரு. டின்னர் ரொம்ப சூப்பராக இருந்திருக்கு, எல்லாம் நல்லா சாப்பிட்டு சந்தோஷமாக இருந்திருக்காங்க. சடனாக பார்த்தோன்னா பக்கத்து டேபிள்லேருந்து ஒரு பெரிய சத்தம் ஒன்று வந்திருக்கு. இந்த 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 எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. என்னடா இப்படின்னு எல்லாம் பண்ணுறாங்க. திடீர்னு இந்த மேடம் எந்திரிச்சுன்னு கத்துறாங்க. கொஞ்ச நேரத்தில் இந்த வெயிட்ரு வராரு. வெயிட்ரு என்ன ஏதுன்னு கேட்குறாரு. வெயிட்ரு பிடிச்சி இவங்க திட்டுறாங்க. அப்புறம் ஒரு 5 மினிட்ஸில் என்ன ஆயிடுது அப்படின்னா எல்லாமே அப்படியே நார்மலாக அப்படியே செட்டில் டவுன் ஆயிடுது. ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சு டின்னர்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம இந்த இந்தியன் ஃபேமிலி இருக்குல்ல, அதோட ஹெட்டு அந்த அப்பா போய் கேட்குறாராமா, என்னாச்சுங்க, ரொம்ப பெரிய ஒரு சத்தம் ஒன்று வந்துச்சு, என்னாச்சு, ஏதாவது ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அந்த பக்கத்து டேபிளில் இருந்த ஃபேமிலி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொன்னாங்களாமா, சாப்பிடும்போது டேபிளில் கருப்பாம்பூச்சி வந்துருச்சுங்க, காக்ரோச் வந்துருச்சுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாமா. இவர் அப்படியே ஸ்டன் ஆகிட்டார். என்னடா நம்ம ஊரில் தூக்கி போட்டு சாப்பிட்டு தாண்டா பழக்கம் அப்படின்னு சொல்லி. அப்போ ஒரு விஷயத்தை அவர் கண்டுபிடிக்கிறாரு. ரெஸ்பான்ஸ் இன்ஹிபிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை யோசிக்கிறாரு. லைஃப் இஸ் ஆல் அபவுட் 90% நான் எப்படி ரியாக்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறது தான். 10% நான் உள்ளே வாங்கினது எப்படி நான் 90% வெளியே தள்ளுறேன் அப்படிங்கிறது தான் இந்த வாழ்க்கை. ஸோ நம்ம ரியாக்ஷனை பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கரெக்டாக நம்ம பண்ணணும். ஏன்னா அந்த ரியாக்ஷன் பண்ணுறதுனால தான் நமக்கு நிறைய பிரச்சனை வருது. ஸோ பெட்டர் நம்ம ரியாக்ட் பண்ணாமல் ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ரெஸ்பான்ஸ் இன்ஹிபிஷன் அதுதான் சொல்கிறாங்க. அதை தூக்கி போட்டால் வேலை முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். ஒரு ப்ராப்ளம் வருது, நான் என்னோடய ரியாக்ஷனை கொடுக்குறேன். அந்த ரியாக்ஷனை கொடுக்காதீங்க, ரெஸ்பான்ஸை கொடுக்குறக்கு ட்ரை பண்ணுங்கள். ரெஸ்பான்ஸ் கொடுக்குறக்கு என்ன விஷயம் ஒன்று பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சம் பாஸ் பண்ணணும், கொஞ்சம் ஸ்லோ பண்ணணும். இந்த பாஸுக்கும் இந்த ப்ராசஸுக்கு நடுவில் என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம பிரெயின் ஒர்க் பண்ணும். ஓகே, இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு, இதுக்கு முன்னாடி எங்கேயாவது நடந்திருக்கா, இல்லை யாருக்காவது ஏதாவது நடந்திருக்கா, இந்த மாதிரி பல விஷயங்களை அதை இமேஜின் பண்ணி யோசிச்சு நம்மளை பெட்டரான ஒரு ரிசல்ட்டுக்கு கொண்டு போய் அதுவாகவே நிறுத்தும். இது ரெஸ்பான்ஸு. ஆனால் இதை விட்டுட்டு நம்ம ரியாக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா சிரமம் தாங்க. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க, இந்த 90% ஆஃப் த ரியாக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை குறைச்சிருங்க. அதை 10% மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். 10% ரியாக்ட் பண்ணுங்கள், 90% ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அந்த அப்பா வேறு யாரும் இல்லை, நம்ம பிச்சை தான், சுந்தர் பிச்சை. அவர் தான் அழகாக சொல்கிறாரு, காக்ரோச் தியரி அப்படிங்கிறது ஒரு கான்செப்டே கொண்டு கொடுக்குறாரு இந்த உலகத்துக்கு. தூக்கி போட்டால் ரெஸ்பான்ஸ், அவ்வளோதான். நம்ம 90% ரியாக்ஷனை தான் பண்ணிக்கிட்டு இருக்கோமே தவிர ரெஸ்பான்ஸ் பண்ணுறது கிடையாது. ரெஸ்பான்ஸ் நம்ம பண்ண முடியாது. அது ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது தான் ஸ்கில். அதை நம்ம கற்றுக்கணும். எப்படி அப்படின்னா, ஒரே ஒரு விஷயந்தான், ஸ்லோனஸ், அவ்வளோதான். வெயிட் பண்ணணும், கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்கள். அந்த ரியாக்ஷனுக்கு பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்கள். பாஸ் மட்டும் பண்ணுங்கள். கொஞ்சம் டைம் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். மேபி அது டிபெண்ட்ஸ் அப்பான் த சிச்சுவேஷன் ஆர் டிபெண்ட்ஸ் அப்பான் த ஹீட் ஆஃப் த மூமெண்ட். நான் ஒரு 10 நிமிஷமா, இல்லை 1 நிமிஷமா, இல்லை 1 நாளா 2 நாளா நான் இந்த ரியாக்ஷனை கண்ட்ரோல் பண்ணி நான் ஸ்டாப் பண்ணணும். ரொம்ப டஃப்பான விஷயம். ஆனால் அது பண்ணிட்டீங்க அப்படின்னா அது உங்கள் மூளை அந்த பாஸில் என்ன பண்ணுன்னா, அது பயங்கரமாக யோசிக்கும். ஓகே, இதுக்கு முன்னாடி யாருக்கு நடந்திருக்கு, இதுக்கு முன்னாடி எனக்கு நடந்திருக்கா, இல்லை நான் என்ன பண்ணியிருக்கேன், ஓகே என்ன பண்ணால் பெட்டராக இருக்கும், அப்படி இப்படின்னு அந்த மூளை அந்த ரெஸ்பான்ஸை யோசிச்சுட்டு டெலிவரி பண்ணுறதுக்கு ஒரு சின்ன டைம் ஒன்று எடுக்கும். அதை நம்ம கொடுத்தாலே போதும். ஸோ ரொம்ப முக்கியமான விஷயங்க, ஸ்லோனஸ் மட்டும்தாங்க வேணும். ரெஸ்பான்ஸ் எப்போ வரும்னா ஸ்லோவாக இருந்தால் மட்டும்தான் வரும். ஸோ கொஞ்சம் டிலே பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள்.
இந்த ஸ்கில் ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கில். செகண்டு, யாராவது ரீசெண்டாக ஏதாவது ஒரு விஷயத்த மறந்தீங்களா? மேபி வேலைக்கு கிளம்பும்போது அவசர அவசரமாக எல்லாம் பக்காவாக ரெடியாகி போயிடுவோம். பார்த்தோன்னா கீயை மறந்துட்டு போயிருப்போம், ஆஃபீஸ் கீயை. இல்லை அப்படின்னா வாட்டர் பாட்டில் விட்டுட்டு போயிருப்போம். இல்லைனா அந்த இம்பார்ட்டண்டான மெட்டீரியல் ஏதாவது ஒன்று இருக்கும். மேபி அதை வச்சு ரொம்ப இம்பார்ட்டண்டாக அதை வேலை செஞ்சுருப்போம். ஆனால் அதை மறந்துட்டு போயிருப்போம். இது ஏன் நடக்குது அப்படின்னா, நம்மளோட ஒர்க்கிங் மெமரி வந்து இன்னும் நம்ம அந்த ஒர்க்கிங் மெமரியை பெட்டராக நம்ம யூஸ் பண்ணல அப்படிங்கிற ஒரு மீனிங் தான் இது. ஒர்க்கிங் மெமரி இது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டேர்முங்க. ஒர்க்கிங் மெமரி எல்லாத்துக்குமே மெமரி இருக்கும். ஆனால் வந்து அந்த மெமரி வந்து கரெக்டான டைமில் அது கரெக்டாக அது ஒர்க் ஆகும். ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் ஒர்க்கிங் மெமரி. அந்த ஒர்க்கிங் மெமரி எப்படி நம்ம பெட்டராக யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும் இந்த விஷயத்த. இது எதுக்கு அப்படிங்கிறதுக்காக தான். நம்ம பிரெயினை வந்து தப்பாக தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு 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 மொபைல் ஃபோன் மாதிரியோ இல்லை ஒரு பென் டிரைவர் மாதிரியோ தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். நிறைய விஷயங்களை போட்டு டம்ப் பண்ணி ஸ்டோர் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்போ என்ன ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னா, கொஞ்ச நாள் ஆக ஆக அதோடைய ப்ராசஸிங் ஸ்பீடு வந்து கொஞ்சம் அப்படியே டிலே ஆகிட்டே ஸ்லோவாகிட்டே போயிடும். அப்போ அது பெட்டராக ஒர்க் பண்ணாது. அப்போ அதை பெட்டராக ஒர்க் பண்ண வைக்கணும் அப்படின்னா, இதை வந்து ஸ்டோரேஜ் மிஷினாக யூஸ் பண்ணாமல் திங்கிங் மெஷினாக யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம அதை இனிஷியேட் எடுக்கணும். அப்போ திங்கிங் மெஷினை எப்படி நம்ம இனிஷியேட் எடுக்கணும்னா, நீங்கள் அதில் டம்ப் பண்ணுறதை கம்மி பண்ணிட்டீங்கனாலே அது அதோட வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். எப்படி மொபைலில் அதிகமாக நம்ம லோடு ஏற்றுச்சு அப்படின்னா அதோட ப்ராசஸிங் ஸ்லோவாகுது, அதே கான்செப்ட் தான். எப்படி நான் டம்ப் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா, நிறைய எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் யோசிக்கிற விஷயங்கள் எல்லாமே என்ன பண்ண ஆரம்பிச்சிருங்க. லைக் டிஜிட்டல் வந்துருச்சு. லைக் அழகாக வாட்ஸ்அப்பில் பண்ணிக்கலாம், உங்களுக்கே நீங்கள் பண்ணிக்கலாம், இல்லைனா வாய்ஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா வீடியோ கால் பண்ணிக்கலாம், சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஏதாவது பண்ணி இதை என்ன பண்ண வைங்க அப்படின்னா, யோசிக்க விடுங்க. இதில் வந்து என்ன பண்ண வைக்காதீங்க அப்படின்னா, நிறைய போட்டு டம்ப் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கவே வைக்காதீங்க. ஏன் அப்படின்னா, கொஞ்ச நாள் ஆக ஆக அதோடைய எஃபெக்டிவ்னஸ் என்னவாக ஆரம்பிச்சிடும் அப்படின்னா, குறைய ஆரம்பிச்சிடும். 3வதுங்க, ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கில். இது என்னோட ஒரு ஃபேவரட்டான ஒரு ஸ்கில்னு கூட சொல்லலாம். எமோஷ்னல் கண்ட்ரோல். சிங்கம் இருக்குங்க, வேட்டைக்கு போகுது, காட்டோட ராஜா. அது போய் அது ட்ரை பண்ணி ஹண்ட் பண்ணுது, சாப்பிடுது. ஒரு 2 நாள் 3 நாளுக்கு அது என்ன தேவைப்படாதுன்னா, சாப்பாடு தேவைப்படாது. மறுபடியும் அதே சிங்கம் மறுபடியும் வேட்டைக்கு கிளம்புது அப்படின்னா, அது எல்லா நேரமும் அதோட வேட்டையிலேருந்து ஜெயிச்சிருதா? அதோட இரை அதுக்கு கிடச்சிருதா? இல்லை. அதுக்கு ஒரு வாட்டி அதோட டார்கெட் மிஸ் ஆயிடுச்சுன்னா எகெயின் இட் ஹேஸ் டு வெயிட் ஃபார் another 2 or 3 days. பட்னி தான். அதுக்கப்புறம் மறுபடியும் இதை பிளான் பண்ணி இனிஷியேட் எடுத்து கரெக்டாக பிடிச்சி நிறைய ப்ராசஸ் நடக்கும். இதை நம்ம ஒத்துக்கவே மாட்டோம். தலைகீழ் தான் ஒத்துக்க மாட்டோம். நான் ட்ரை பண்ணால் நான் ஜெயிச்சிடும்டா, இல்லைனா நான் ட்ரையே பண்ண மாட்டேன், அவ்வளோதான். நான் நல்லா ஓடுவேன், நான் ஓடினா ஜெயிக்கணும், இல்லைனா நான் ஓடவே மாட்டேன், அவ்வளோதான். இதுக்கு என்ன தேவைன்னா, அந்த எமோஷ்னலை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். கண்ட்ரோலை விட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். நம்ம ஒரு பேலன்ஸ் போர்டில் நிற்கிற மாதிரி. அந்த பேலன்ஸ் போர்டு பார்த்தோன்னா இப்படி போகும், இப்படி போச்சு அப்படின்னா அது இப்படியும் கண்டிப்பாக போகும். அதை நம்ம ஒத்துக்க மாட்டேங்கிறோம். ஸோ இதுவும் எனக்கு வாழ்க்கையில் வரும், இதுவும் எனக்கு வாழ்க்கையில் வரும். இது 2 விஷயத்த நான் பேலன்ஸ் பண்ணவே முடியாது. ஒரு டைமில் நான் டிப் ஆகி தான் ஆகணும். எகெயின் டிப் ஆனேன்னா மறுபடியும் இந்த பக்கம் டிப் ஆவேன். என்ன இந்த பக்கம் டிப் ஆகும்போது சந்தோஷமாக இருக்கும், இந்த பக்கம் டிப் ஆகும்போது எனக்கு கொஞ்சம் மன கஷ்டமாக இருக்கும். பட் பரவாயில்ல, நான் மறுபடியும் இந்த இடத்துல வந்துடுவேன் அப்படிங்கிற விஷயத்த நான் நம்பணும், ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்பணும். ஸோ உங்களோட எமோஷன்ஸை பெட்டராக ஹேண்டில் பண்ணுறதுக்கு கற்றுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த பேலன்ஸ் போர்டை புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு 4வது ஸ்கில்லுங்க, டாஸ்க் இனிஷியேஷன். இது யாருக்குமே ஃபேவரட்டாக இருக்கவே இருக்காது. கண்ணுக்கு முன்னாடி என்ன இருக்கோ அதை தாங்க நம்ம ட்ரை பண்ணணும். நம்ம எல்லாருமே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நிறைய விஷயங்களை யோசிக்கிறோம், நிறைய அது பண்ணணும், இது என்னென்னமோ யோசிக்கிறோம். ஆனால் கண்ணுக்கு முன்னாடி என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோ அதை நம்ம பார்க்கவே மாட்டேங்கிறோம். ஏன்னா ஒரு ஸ்கூலோடைய ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வர வழியில் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி 2 மாங்காய் மரம் வாங்கிட்டு போய் பிளான் பண்ணாங்களாமா. 2 பேருமே ஒரு முடிவு என்ன பண்ணாங்களாமா, ஓகே ஃபைன், நம்ம என்ன பண்ணிடணும், கண்டிப்பாக வந்து இந்த மாங்காய் மரத்தை பெருசாக தோப்பாக்கி அப்படி இப்படின்னு அந்த ஸ்கூலில் நம்ம கதை பேசும்போது ஃப்ரெண்டோட அந்த மாதிரி பயங்கர இமேஜினேஷன் பண்ணி பயங்கர கதையெல்லாம் பேசுனாங்களாமா. அவங்களோட கான்செப்ட் என்ன அப்படின்னா, அவங்களோட ஐடியா என்னென்னா, டெய்லி என்ன பண்ணிடணும், காலையில் சாயங்காலம் தண்ணி ஊற்றிடணும், அவ்வளோதான். இதை வளருதோ வளரலையே அதெல்லாம் யோசிக்கக்கூடாது, கொஞ்சம் புத்திசாலிக்கு பசங்க யோசிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி, தண்ணி ஊற்றணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. கரெக்டாக இந்த வேலையை அவங்க ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. போகிறாங்க, தண்ணி ஊற்றுறாங்க, வராங்க, போகிறாங்க, தண்ணி ஊற்றுறாங்க, வராங்க. இதை கரெக்டாக பண்ணிக்கிட்டே தான் இருந்தாங்க. ஆனால் கொஞ்ச நாள் ஆக ஆக அந்த மரம் வளரவே இல்லை. ஒரு பையன் ஸ்லோவாக என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னா, யோசிக்க ஆரம்பித்தான், என்னடா இது வளருமா வளராதா, அவ்வளோதான். அந்த ஸ்லோனஸ் அவனை என்ன பண்ண வச்சிருச்சு அப்படின்னா, அந்த கொஞ்ச நாள் ஆக ஆக அதை விட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அவன் விட்டுட்டான். அந்த மரம் என்ன ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா, அது வாடி அது இறந்துருச்சு. இவன் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டான்னா,
இவன் கொஞ்சம் புத்தி இல்லாத பையன் போல இருக்குது, அவ்வளோ யோசிக்கலை, ஃப்யூச்சரை பற்றியெல்லாம் யோசிக்கல. நம்ம வேலை என்ன, தண்ணி ஊற்றணும், எடுத்து ஊற்றுறா தண்ணியை. காலையில் செங்கலில் டைம் கிடைக்கும் போதெல்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சிடான் அப்படின்னா, அதை விட்டு விட்டு மாறி மாறி தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சிட்டான். ஆனால் எண்ட் ஆஃப் த டே இவன் வளர்ந்தானோ இல்லையோ அந்த மரம் வளர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த மரத்தை இவன் அப்சர்வ் பண்ணவே இல்லை, ஆனால் அது பெருசாக வளர ஆரம்பிச்சிருச்சு. இவனும் பெரிய பையனானா அதை அந்த பழம் வந்துச்சு, அந்த பழம் சாப்பிட்டான், அதை எடுத்து பயங்கரமாக விதைச்சான். எல்லா இடத்துலையும் என்னவாக ஆரம்பிச்சிருச்சுன்னா நிறைய மரங்கள் வளர ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு காரணம் என்னென்னா, அவன் எதிர்காலத்தை பற்றி யோசிக்கலை. கண்ணுக்கு முன்னாடி என்ன இருக்குது, அந்த வேலை நான் செஞ்சால் பலன் கிடைக்குமா கிடைக்காதெல்லாம் அவன் யோசிக்கலை. என் கண்ணுக்கு முன்னாடி ஒன்று இருக்குது, நான் அதை ட்ரை பண்ணுறேன், அவ்வளோதான். நியூ இயர் வந்திருக்கு, எல்லாருமே ஏதாவது ஒன்று புதுசாக ஆரம்பிக்கணும், ட்ரை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ரெசல்யூஷன்லாம் யோசிப்போம். ஆனால் அந்த ரெசல்யூஷன் அப்படிங்கிறது நம்ம 2வது நாள் 3வது நாள்லாம் மறந்து விட்டுருவோம். இல்லை, அந்த ரெசல்யூஷனை நம்ம அடாப்ட் பண்ணி நம்ம கொண்டு போகிறக்கே பல மாதங்கள் ஆகும். இன்றைக்கி என்னால் முடியல, நான் நாளைக்கு ட்ரை பண்ணுறேன், நாளைக்கு முடியல, நான் நாளைக்கு ட்ரை பண்ணுறேன். அந்த டாஸ்க்கை இனிஷியேட் உங்கள் சைட்லேருந்து நீங்கள் எடுத்துக்கிட்டே தான் இருக்கணும். கொஞ்சமாவது என்ன சொல்கிறது, லைக் ரொம்ப கம்மியான எஃபோர்ட்டாவது அதுக்கு போடணும். எப்படின்னா, எனக்கு எக்ஸசைஸ் பண்ணுறது பிடிக்கும் அப்படின்னா அட்லீஸ்ட் நான் அந்த எக்ஸசைஸ் பண்ணுற இடத்துலையாவது போய் உட்காந்துக்கணும், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன இனிஷியேட் எடுத்தால் மட்டும்தான் அந்த டாஸ்க் இனிஷியேஷன் அப்படிங்கிற ஸ்கில்லை நம்மளால் பெட்டராக என்ன பண்ண முடியும் அப்படின்னா லேர்ன் பண்ண முடியும். ரொம்ப முக்கியமான ஸ்கில்லுங்க. 5th ஸ்கில், இது ஒரு மேஜிக்கல் ஸ்கில்னு சொல்லுவாங்க. ஒரு வேளை நான் ஒரு விஷயத்தை நான் ட்ரை பண்ணுறேன், அது எனக்கு ஃப்யூச்சர் வரைக்கும் வருமா வராதா, அது நான் ஜெயிக்கலாம், அதில் நான் ஜெயிப்பேனா ஜெயிக்க மாட்டேனா, இது எல்லாமே நான் ஃப்யூச்சர் வரைக்கும் வெயிட் பண்ணி கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போவே எனக்கு தெரிஞ்சிடும், ஈஸியாக நான் கண்டுபிடிச்சலாம். எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். நான் ஒரு வேலை பண்ணுறேன் அப்படின்னா அந்த வேலை பண்ணும்போது எனக்கு ஒரு குட்னஸ் கிடைக்கணும். ஐ ஹாவ் டு ஃபீல் குட். அதில் எனக்கு ஒரு சந்தோஷம் ஒன்று கிடச்சிது அப்படின்னாலே அது எனக்கு வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் வரும். ஒரு வேலை செய்யும் போதே அதை நான் நொந்து பண்ணணுமா அப்படின்னு ஒரு கடுப்பை கலப்பி நான் பண்ணேன்னு வைங்களேன், நான் அப்போவே முடிவு பண்ணிடணும், இது நமக்கு ஆகாது, இதை நம்ம விட்டுறணும் அப்படின்னு. அதை நம்ம அது முடியாமல் உட்காந்து அந்த கடுப்போடு பண்ணிகிட்டே இருந்தோம்னு வைங்களேன், அது ஒரு நாள் நம்ம கையை விட்டு போயிடும். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு நம்ம குட்டாக ஃபீல் பண்ணணும். ஆனால் எனக்கு ஒரு பிடிச்ச ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. அது நான் பண்ணும்போது குட்டாக ஃபீல் பண்ணுறேன், ஆனால் அது எனக்கு தேவை கிடையாது. இன்னொரு விஷயம் இருக்குது, அது எனக்கு கடுப்பாக கலப்புது, ஆனால் அதுதான் என் வாழ்க்கைக்கு தேவை. அப்படி இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்னா டெம்ப்டேஷன் பண்ட்லிங்கை பண்ணணும். இந்த ஸ்கில் பேர் டெம்ப்டேஷன் பண்ட்லிங்னு சொல்லுவாங்க. பிடிச்ச விஷயம், பிடிக்காத விஷயம், இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மிக்ஸ் பண்ணணும். அப்போ அது மிக்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா அது ஒரு மாதிரி காம்பன்சேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ மேக்ஸிமம் என்ன பண்ண வைங்க அப்படின்னா டெம்ப்டேஷன் பண்ட்லிங்கை யூஸ் பண்ணி உங்கள்கிட்ட ஒரு அட்டென்ஷன் ஒன்று இருக்குமில்ல, அந்த விஷயத்துக்கு மேலே நீங்கள் ஒரு லுக் ஒன்று வைப்பீங்களா, ஒரு பார்வை ஒன்று வைப்பீங்களா, அதை 100% எடுத்துகிட்டு போகிற ட்ரை பண்ணுங்கள். அது 100% டே 1ல் மட்டும் இருக்கக்கூடாது, டே 100லேயே அது 100% இருக்கணும். ஸோ அந்த சஸ்டெயின்டு அட்டென்ஷன்னு சொல்லுவாங்க. அதை நான் சஸ்டெயின் பண்ணி எடுத்துகிட்டு போனால் மட்டும்தான் அந்த கோவம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ குட்டாக ஃபீல் பண்ணுற விஷயத்த பேடாக ஃபீல் பண்ணுற விஷயத்தோட கன்வெர்ட் பண்ணி அதை ஒரு மாதிரி காம்பன்சேட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். எனக்கு லைக் கம்ப்யூட்டர்ஸில் உட்காந்து ஒர்க் பண்ணுறது பிடிக்காது, இந்த மாதிரி பிபிடிஸ் எல்லாம் உட்காந்து ஒர்க் பண்ணுறது போது கடுப்படிக்கும். யோசிக்கிறது நான் யோசிச்சிருவேன், பட் அதை ஒர்க் பண்ணும்போது எனக்கு ரொம்ப கடுப்படிக்கும். அதை எடுத்து போட்டு அப்படி இப்படி அப்போ நான் என்ன பண்ண ஆரம்பிப்பேன்னா ஏதாவது ஒரு யூடியூப்பில் ஏதாவது ஒன்று பார்த்துக்கிட்டே இருப்பேன், என்னை இன்ஸ்பயர் பண்ணுற விஷயம் ஏதாவது ஒன்று போட்டு கேட்டுக்கிட்டே இருப்பேன். அப்போ என்னவாக ஆரம்பிக்கணும், ஓகே அது ஒரு மாதிரி அது கொஞ்சம் டிலே ஆகும், நோ ப்ராப்ளம், அது எனக்கு லேட் ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு என் வேலை முக்கியம். இல்லை இது நான் பார்த்துட்டே பண்ணும்போது எனக்கு வேலை ரொம்ப லேட் ஆகுதுன்னு நான் நினச்சேன்னு வைங்களேன், இதை 1 மணி நேரத்தில் இது முடிச்சலான்னு நினச்சி அந்த 1 மணி நேரம் இதையே நான் பார்த்தேன்னு வைங்களேன், அது என்னால் முடியவே முடியாது, என்னால் அது கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஸோ 1 மணி நேரம் ஆகிற வேலை 2 மணி நேரம் ஆனாலும் எனக்கு நோ மேட்டர் வாட், எனக்கு என் வேலை முடியுது, அவ்வளோதான். ரெண்டாவது நான் இதனால் தொடர்ந்து நான் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு பிளானிங் அண்ட் ப்ரையாரிட்டைசேஷன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி காலையில் எழுந்திரிக்கிறேன், இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சு ஒரு லிஸ்ட் ஆஃப் ஷெட்யூல் எனக்கு இருக்கும், ஒரு 4-5 வேலை எனக்கு இருக்கும், அது நான் பிளான் பண்ணுவேன். இது பிளான் பண்ணுறது முக்கியம் கிடையாது, நம்மளோட மைண்டில் இது பண்ணணும் ஒரு ரஃப் கிராஃப் ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனால் ப்ரையாரிட்டைஸ் பண்ண மாட்டோம். எதை நம்ம ஃபஸ்ட்டு பண்ணணும்னு யோசிக்கவே மாட்டோம், எதுக்கு நம்ம அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லி அதை நம்ம யோசிக்க மாட்டோம், அதை விட்டுட்டு வேறு ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு இருப்போம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கன்னா பிளான் பண்ண கையோட ப்ரையாரிட்டைஸ் பண்ணிடுங்க, நான் எதை பண்ணணும் அப்படிங்கிறத ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். பிளான் பண்ணி ப்ரையாரிட்டைஸ் பண்ணிட்டீங்கனாலே அந்த வேலை முடிஞ்சிடும். ஸோ ஒரே ஒரு டேயில் ஒரே ஒரு ஆக்டிவிட்டிங்க, ரொம்ப இம்பார்ட்டண்டான ஆக்டிவிட்டி, அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட்டு அது என்ன பண்ணுங்க அப்படின்னா அதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி அதை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இதுவும் ஒரு டைப் ஆஃப் ஸ்கில். இந்த ஸ்கில் பார்த்தோன்னா ரொம்ப ரேரஸ்ட் ஆஃப் த ரேரஸ்ட் ஸ்கில்.
ஒரு கோல்கேட்டுடைய சிஇஓ என்ன பண்ணார் அப்படின்னா, ஒன்ஸ் வந்து ஒரு இன்டர்வியூ பண்ணாராமா. ரொம்ப சின்ன ஒரு இன்டர்வியூ ப்ராசஸ் தான். ஒரு போஸ்ட்டுக்கு அவரோட செக்ரட்டரியை ஹையர் பண்ணுறதுக்காக அந்த ப்ராசஸ் பண்ணாராமா. நிறைய பேரை பார்த்தாராமா. பட் ரிஜெக்டட் படித்தவங்க, படிக்காதவங்க எல்லாத்தையும் ரெக்ரூட் பண்ணுறதுக்கு, இன்டர்வியூ ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணார். பட் யாரையுமே வந்து பெருசாக வந்து அவர் செலக்ட் பண்ணவே இல்லை. அப்போது அவரோட பாஸ் கடுப்பாகி, என்னப்பா நீ பண்ணுற, என்ன தான் உனக்கு பிரச்சனை, யார் தான் வேணும் அப்படின்னு சொல்லி, தலைவர் எனக்கு அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. அவனுக்கு வந்து காலையில் எழுந்திரிச்சா என்னோடய வேலை என்ன அப்படிங்கிறத பிளான் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அதை வந்து ஃபஸ்ட்டு நான் எது பண்ணணும், செகண்ட் நான் எதை பண்ணணும், தேர்ட் எதை பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு அவன் ப்ரியாரிட்டைஸ் பண்ண அவனுக்கு அந்த அறிவு இருக்கணும். அவ்வளோதான். இது நான் சொல்லிக் கொடுத்து வராதுங்க. அவனுக்கு அந்த பழக்கம் இருந்துச்சுன்னா அவன் கரெக்டாக அடாப்டாகி என் தொழிலுக்கு என்னோட ட்ராவல் பண்ணுறதுக்கு அவன் கரெக்டாக இருப்பான். அவ்வளோதான். ஆனால் அவருக்கு அது ரொம்ப ரேராக தான் அந்த 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 மாதிரி ஒரு பர்சன் ஒருத்தர் கிடச்சாராமா. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கில். நெக்ஸ்ட்டு ஆர்கனைசேஷன். ஒரு ஸ்கூல் இருக்குது அப்படின்னா அந்த ஸ்கூலுக்கு வந்து என்ன தேவை அப்படின்னா, ஃபஸ்ட்டு இடம் வேணும், பில்டிங்ஸ் வேணும், டீச்சர்ஸ் வேணும். இது 3 இருந்தாலே குழந்தைங்க தன்னை போல் வர ஆரம்பிச்சிருவாங்க. சிலபஸ்காரை வந்து அவனோட புக்கை விற்றுட்டு போயிட்டே இருப்பான். அவ்வளோதான். ஸோ நான் என்ன பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாலுமே அதை ஒரு சிஸ்டமாக நான் மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணணும். அந்த ஆர்கனைசேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும். எனக்கு என்ன வேணும், ஓகே நான் யூடியூப் சேனல் பில்ட் பண்ணலாம்னு ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு ஒரு சிஸ்டம் வேணும். ஓகே, அதுக்கான கேமரா, அந்த டியூல்ஸ், அந்த எக்யூப்மெண்ட்ஸ் அதெல்லாம் வேணும். அதெல்லாம் இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன வர ஆரம்பிச்சிடும்னா கண்டென்ட் வர ஆரம்பிச்சிடும். சிஸ்டம் இல்லை அப்படின்னா கண்டென்ட் வராது. ஸோ இதுவுமே அந்த டெம்ப்டேஷன் பண்டிலிங் மாதிரி தான். ஸோ ஒரு எஃபெக்டிவான ஒரு ஆர்கனைசேஷனை பில்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். லைக் நீங்கள் வந்து ஒரு பேக்கராக இருக்கலாம், இல்லை அப்படின்னா லைக் ஒரு ஐடியில் வேலை பார்க்குறவங்களா இருக்கலாம், லைக் டீச்சராக இருக்கலாம். எனி ப்ரொஃபஷனில் நீங்கள் இருக்கலாம். ஆனால் உங்கள் ப்ரொஃபஷனில் ஒரு சிஸ்டம் இருக்கும் தெரியுமா? அந்த சிஸ்டத்தை பில்டு பண்ணுங்கள். அந்த சிஸ்டம் தான் நாளைக்கு உங்களுக்கு ஃபீட் பண்ணி உங்களை வளர்க்கும். லாஸ்ட்டு மெட்டாகாக்னிஷன்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து லாஸ்ட்டு ஸ்கில்லு. ஆனால் இந்த ஸ்கில்லை யார் ஃபஸ்ட்டாக கற்றுக்குறாங்களோ அவங்க தாங்க பெஸ்ட்டு வெர்ஷனாக வெளியே வருவாங்க. என்ன அப்படின்னா, அந்த மெட்டாகாக்னிஷன் அப்படின்னா என்னென்னா எக்ஸ்பர்டைஸுங்க. ஒரு பேட்ஸ்மேன் விளாட்றாரு. அந்த பேட்ஸ்மேன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த பால் பிச் ஆகி மில்லி செகண்ட்ஸில் பேட்டை விட்டு ரிலீஸ் ஆயிடும். அந்த மில்லி செகண்ட் தான் அவருக்கு டைமு, அதை எங்கே நம்ம ஹிட் பண்ணணும் அப்படிங்கிறது. இது எப்படி வரும்னா எக்ஸ்பர்டைஸில் தான் வரும். பல வருஷங்கள் நான் அந்த வேலை செஞ்சால் மட்டும்தான் எனக்கு அந்த எக்ஸ்பர்டைஸ் வரும். ஒரு ஃபிலிம் டைரக்டர் இருக்கார். ஒரு 4 வருஷம் உட்காந்து கஷ்டப்பட்டு ஒரு கதை ரெடி பண்ணி ஒரு பவுண்டு பண்ணி அதை எடுத்துகிட்டு போய் அந்த ஆக்டர்கிட்ட கொடுக்குறாரு. அந்த ஆக்டர் என்ன பண்ணுவார்னா, சம்டைம்ஸ் அந்த பவுண்டை கூட வாங்கி படிக்க மாட்டாங்க. நீ சொல்லுப்பா, நான் இமேஜின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த கதையை கேட்பாங்க. அந்த அவன் சொல்லும் போது அவன் யோசிப்பான், ஓகே இது ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா, இது ரிசீவ் ஆகுமா ஆகாதா, அந்த மாதிரி யோசிப்பான். அதெல்லாம் வந்து எக்ஸ்பர்டைஸை வச்சு தான் அந்த மூளை வேலை செய்ய கற்றுக்கும். அதுக்கு என்ன தேவைன்னா ரொம்ப வருஷம் நம்ம அதுக்குள்ளே இருக்கணும். ஸோ இதுவும் என்ன கேட்டால் இதுதான் ரொம்ப லைக் ஒரு எல்லாத்துலேயும் வச்சு இவன் தான் ஹெட் அப்படின்னு சொல்லி நான் ட்ரை பண்ணுவேன். ஸோ எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ. See you all.